2016 42வது எம்சிக்கு 2016 42வது எம்சிக்கு எடுங்க. உங்களோட பாஸ் பேப்பர்ல எடுங்க. 2016 42வது எம்சிக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க. திணிவுகள் முறையே M,2M ஆக உள்ள A,B எனும் இரு திரவங்களுக்கு சம அளவு வெப்பம் வேறு வேறாக வழங்கப்படுகின்றது. திரவம் ஏயின் தன்வெப்ப கொள்ளளவு திரவம் பியின் தன்வெப்ப கொள்ளளவின் அரைவாசி ஆகும். A,B ஆகிய திரவங்களின் வெப்பநிலை அதிகரிப்பு முறையே θA, θB எனில் பின்வரும் தொடர்புகளில் எது உண்மையானது என்று கேட்டுகிறார். பார்த்தா தீட்டாவுக்கு இடையிலான தொடர்பு தரப்பட்டிருக்கு. திரவு தரப்பட்டிருக்குது. 2 திரவம் இருக்குதாம். A,B என்ற 2 திரவம் இருக்குதாம். இந்த A,B என்ற 2 திரவத்துல ஒரு ஆள்ற திணிவு எம்னு சொல்லப்படுகிறது. மற்றொரு திணிவு 2M சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சொல்லப்படுகிறது திரவங்கள் சம அளவு வெப்பம் வேறாக வழங்கப்படுதாம். அப்ப 2 திரவத்துக்கும் வழங்கப்படுற வெப்பம் சம அளவான வெப்பம் வழங்கப்படுகிறதாம் சொல்லியிருக்கிறார். அடுத்த விஷயம் சொல்லப்படுது திரவம் ஏயின் தன்வெப்ப கொள்ளளவு திரவம் ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு திரவம் பியின் தன்வெப்ப கொள்ளளவின் அரைவாசியாகும் சொல்றார். திரவம் ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு திரவம் பியிட தன்வெப்ப கொள்ளளவோட அரைவாசின்னு சொல்லப்படுது. ரைட். கேட்ட கேள்வி தீட்டாக்கு இடையிலான தொடர்பை கேட்டிருக்கிறார். தீட்டாக்கு இடையிலான தொடர்பு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சருக்கு போம். இங்க அவர் தந்த தரவுகளை முதலாவது நம்ம குறிச்சுக்கும். அவர் தந்த தரவுகளை முதலாவது குறிச்சுக்கும். திணிவுகள் முறையே M,2M ஆக உள்ள திணிவு ஒரு ஆள் M சொல்லப்படுகிறது. அடுத்த ஆள்ற திணிவு என்னன்னு கேட்டா 2M சொல்லப்படுகிறது. ஒரு ஆள் A ஆம் ஒரு ஆள் B ஆம் சொல்றார். எனும் திரவங்களுக்கு சம அளவு வெப்பம் வழங்கப்படுகின்றது. சம அளவு வெப்பம் என்ன செய்யறாராம் வழங்குறாராம். இவருக்கும் H இந்த வெப்ப அளவு வழங்கப்பட்டா இவருக்கும் இந்த அளவு வெப்பம் என்ன செய்யப்படுதாம் வழங்கப்படுகிறதாம். H வழங்கப்படுகிறது. A,B ரைட். A திரவம் ஏயின் தன்வெப்ப கொள்ளளவு இந்த ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு அப்ப நான் C எடுக்கிறேன். ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு சொல்றது திரவம் பியின் தன்வெப்ப கொள்ளளவின் அரை மடங்குன்னு சொல்றார். திரவம் பியின் தன்வெப்ப கொள்ளளவின் அரைவாசாகும். இந்த ஏயிட தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்றது திரவம் பீட தன்வெப்ப கொள்ளளவோட அரைவாசின்னு சொன்னா அரையால பெருக்கணும். அப்ப அரை 2ஆல பிரிச்சு விட்டோம்ல சரி அரை மடங்குன்னு சொல்றார். அப்ப திரவம் பீட தன்வெப்ப கொள்ளளவு எடுக்கிறேன் CB எடுக்கிறேன். அப்ப திரவம் ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு பீட தன்வெப்ப கொள்ளளவு போல அரை மடங்குன்னு சொல்லிக்கிறார். அப்ப இந்த தரவு எடுத்திருக்கிறார். அப்ப CAக்கு பதிலா நான் CB பயன்படுத்தலாம். A,B ஆகிய திரவங்கள் வெப்பநிலைகள் அதிகரிப்பு முறையே இவர வெப்பநிலை அதிகரிப்புன்னு சொல்றது θAன்னு சொல்றார். இவர வெப்பநிலை அதிகரிப்புன்னு சொல்றது θBன்னு சொல்றார். எனின் பின்வரும் தொடர்புகளில் எது உண்மையானதுன்னு கேட்க. அப்ப தந்திரிக்க தொடர்பு என்னன்னு கேட்டா முதலாவது தொடர்பு தந்திருக்கிறார் நமக்கு θAங்கிறது θBங்கிற 4 இப்படி தீட்டாக்கு இடையிலான தொடர்புகள் தரப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பார்ப்போம் இவருக்கு வழங்கப்படுற வெப்பமும் இவருக்கு வழங்கப்படுற வெப்பமும் இது அந்த ஆன்சர் தரப்பட்டிருக்குமா நான் தம்பளின்னு நான் இங்க ஆன்சர் போட ஒரு வளங்கள் நினைக்கிறேன் என்ன ரைட். முதலாவது ஆன்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது θAங்குல A சமன் θBங்குல 4ன்னு சொல்லப்பட்டிருக்குது. 2வது ஆன்சர் தரப்பட்டிருக்குது θA சமன் θBங்குல 2ன்னு சொல்லப்பட்டிருக்குது. 3வது ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க θA சமன் θBன்னு சொல்லப்பட்டிருக்குது. 4வது ஆன்சர் சொல்லப்பட்டிருக்குது θAன்னு சொல்றது 2 θBக்கு சமன் சொல்லப்பட்டிருக்கு.
அஞ்சாவது ஆன்சர் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா டீட்டா ஏன்னு சொல்றது 4 டீட்டா பின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல யாரு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு தந்த தரவுல இவருக்கு வழங்கின வெப்பமும் இவருக்கு வழங்கின வெப்பமும் சமனம். வெப்பங்கள் ரெண்டும் சமனா இருக்கிறதால வெப்பநிலை அதிகரிப்பு இங்க நடந்திருக்குது. சோ வெப்பம் சம்பந்தமான சமன்பாடுகள் ரெண்டு சமன்பாடு தான். ஒன்று H mc தீட்டா யூஸ் பண்ணலாம் அல்லது H ml யூஸ் பண்ணலாம். நிலை மாற்றம் சம்பந்தமா கதைக்காதால இவரை யூஸ் பண்ற இல்ல. சோ வெப்பநிலை அதிகரிப்பு சம்பந்தமா கதைச்சதால இவரை யூஸ் பண்ற. அப்ப இவருக்கு வழங்கின வெப்பமும் இவருக்கு வழங்கின வெப்பமும் சமனுங்கிறதால இவருக்கு வழங்கப்பட்ட வெப்பத்தை கண்டுபிடிப்போம். இவர திணிவு எம் ஏக்கு வழங்கப்பட்ட வெப்பம் திணிவு எம் தர ஏயிட தன்வெப்ப கொள்ளளவு CA தர தீட்டா வெப்பநிலை மாற்றம் ஏக்கு தந்திருக்கார் தீட்டா ஏன்னு தந்திருக்கார். இது சமன் அரிக்க போது வெப்பங்கள் ரெண்டும் வழங்கப்பட்ட வெப்பங்கள் ரெண்டும் சமன் அரிக்கிறதால இவருக்கு வழங்கின வெப்பம் இவர திணிவு 2m தர CB தர தீட்டா பி. அப்ப நம்ம பார்ப்போம் இங்க CAங்கிறதுக்கு CBங்கிற 2 தரவு தந்திருக்கிற. அப்ப நம்ம அதை பிரதியிடலாம். M தர CBங்கிற 2 தர தீட்டா ஏ சமன் 2m தர CB தர தீட்டா பி. அப்ப நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அவரு சென்ன தரவுல இருந்தே முடிவுக்கு வந்திருக்கிறேன். வழங்கப்பட்ட வெப்பங்கள் ரெண்டும் சமனுங்கிறதால வழங்கப்பட்ட வெப்பங்களை காண்றதுக்கு MC தீட்டாவை யூஸ் பண்றேன். ரெண்டும் சமனா இருக்கு. ரைட். அப்ப சுருக்க வேண்டியதை சுருக்கி விடுவோம். இங்க M இருக்குது எம்மையும் நம்ம சுருக்கிக்கலாம். சிபியை சுருக்கிக்கலாம். இங்கெல்லாம் இப்ப மிச்சம் இருக்கிறதுன்னு சொன்னா தீட்டா ஏ மேலுக்கு இருக்குது கீழுக்கு 2 சமன் இங்கால மிச்சம் இருக்கிறது தீட்டா பி மட்டும். அப்ப தீட்டா பி மிச்சம் இருந்தா அப்ப தீட்டா ஏ சமன் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப தீட்டா ஏ கண்டுபிடிப்போம். இந்த பிரிபடுற 2 சாரி இங்க என்ன ஒரு 2 இருக்குதானே, இங்க ஒரு 2 இருக்குது, இங்க தீட்டா பி இருக்குது. அப்ப இங்க பிரிபடுற 2 இங்க வந்து என்ன செய்ய பெருக்கப்படுறதால தீட்டா ஏன்னு சொல்றது 4 தீட்டா பி ஆக இருப்பார். 4 தீட்டா பி ஆக இருப்பார். அப்ப நம்ம ஆன்சருக்கு போறோம். இங்க விட என்னன்னு சொன்னா விட எதுன்னு சொன்னோம்னு சொன்னா 5வது விட.